வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வர்சஸ் காஸ்ட் ஆடிட். ஓகேவா? ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அப்ளிகபிள் டு ஆல் கம்பெனிஸ். காஸ்ட் ஆடிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஆர் ப்ரிஸ்கிரைப்டு கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்டர் செக்ஷன் 148. ஸோ அண்டர் செக்ஷன் 148 எந்தெந்த கம்பெனிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் காஸ்ட் ஆடிட் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் எக்ஸாமின்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? whereas in cost audit auditor examines costing records. இதில் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டில் என்ன என்ஷூர் பண்ணுவாங்கன்னா அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களான்னு என்ஷூர் பண்ணுவாங்க. whereas in cost audit வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங் பிரின்சிபல்ஸோடு கம்ப்ளை பண்ணியிருக்காங்களான்றதை என்ஷூர் பண்ணுவாங்க. ஸ்டாச்சுட்டரி ஆடிட் will be conducted by the chartered accountant, whereas cost audit will be conducted by the cost accountant. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே. வேறஸ் காஸ்ட் ஆடிட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்டட் இன் த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். வேறஸ் காஸ்ட் ஆடிட்டை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க வித்தின் 180 days ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல். ஸோ ஃபினான்ஷியல் டேஸ் ஆன 180 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்டு காஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுற நோட்டீஸை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. காஸ்ட் ஆடிட்டரோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா டில் த கன்க்ளூஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா டில் த கன்க்ளூஷன் ஆஃப் 6th annual general meeting. வேறஸ் காஸ்ட் ஆடிட்டரோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா டில் த சப்மிஷன் ஆஃப் காஸ்ட் ஆடிட் ரெக்கார்ட்ஸ் ஆர் 180 days ஃப்ரம் த க்ளோஸ் ஆஃப் த ஃபினான்ஷியர். ஸோ அவர் வந்து அப்பாயிண்ட் ஆகிற ஃபினான்ஷியர் அது முடிஞ்சு 180 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேக்ஸிமம் 180 days இருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டில் த சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட். ஓகே. டில் த சப்மிஷன் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் அது இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டு த மெம்பர்ஸ் சப்மிட்டட் டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே. ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு தரமாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் கிட்ட தருவாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வரும். வேறஸ் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் டு பி சப்மிட்டட் டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காமிப்பாங்க. ஆடிட் ரிப்போர்ட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ டு மெம்பர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அண்ட் காஸ்ட் ஆடிட். ஓகேவா? தேங்க்யூ.